தமிழ்நாட்டில் படையெடுக்கும் வட இந்தியர்கள் வட இந்தியர்களுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டுல பெரிய அளவுக்கு பெருத்து கொண்டே இருக்கிறது. கடைசியில நம்ம சிறுபான்மை ஆயிடுவோம் தமிழர்கள் அப்படின்ற ஒரு பார்வையை பலர் அச்சத்தின் வெளிப்பாடா சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்க வேலைக்கு தானங்க வராங்க. அவங்க வேலை செஞ்சுட்டு அவங்க ஊருக்கு போயிட போறாங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. ஆனால் சமீபத்துல பீகார் மாநிலத்துல இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம்னு ஒண்ணு நடத்திட்டு இருக்காங்க. தேர்தல் நடக்க போகுது பீகார்ல. அதுக்காக அதுல ஒரு 36 லட்சம் பேரை வாக்காளர் பட்டியல்ல இருந்தே நீக்கிருக்காங்க. எங்கடா போனாங்க அந்த 36 லட்சம் பேர்னா, அதுல ஒரு 7 லட்சம் பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்க. அப்படின்னு சொன்னா பல ஸ்டேட்ல அந்த மாதிரி பிரிஞ்சு போய் எல்லாம் வேலைக்கு போனவங்க எல்லாம் அங்கேயே ஓட்டர் ஐடி வாங்கி, ஆதார் வாங்கி, வீடெல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க போல தெரியுது. தமிழ்நாட்டுல அப்படி 7 லட்சம் பேருன்றாங்க. ஒட்டுமொத்தமா மத்த ஸ்டேட் பீகார், திரிபுரா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் எல்லா ஸ்டேட்ல இருந்து வந்தவங்க எல்லாம் ஒரு 60, 70 லட்சம் பேர் இங்க இருக்காங்க. வாக்காளர் பட்டியல் வாங்கியிருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டுல ஓட்டர் ஐடியா வாங்கியிருக்காங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. அது உண்மையா? அதே போல ஒரு 2 கோடி பேர் இங்க வந்து வரவும் போறவுமா இருக்காங்க இந்திக்காரங்க அப்படின்றாங்க. இது எல்லாமே நாளைக்கு வாக்காளர்களா கூட மாறலாம். இங்கேயே அவங்க வந்து வீடு வாங்கி செட்டில் ஆக போறாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் வெளிப்படுத்துறாங்க. உண்மையிலேயே தமிழ்நாட்டுல வட இந்தியர்கள் ஆதிக்கம் அதிகமாயிருச்சா? இந்திக்காரங்க தான் அதிகமாயிட்டு இருக்காங்களா? இப்போ நான் நேரடியாவே 10 வருடங்களுக்கு முன்பு பார்த்த ஒரு செய்தியை சொல்றேன். திருப்பூர் அனுப்பர்பாளையம் வார சந்தை. வார சந்தையில ஒரு காய்கறி, ஒரு 65 வயது காய்கறி விற்கிற மூதாட்டி. அந்த அம்மா சரளமா இந்தி பேசுது. நம்ம ஊருக்காரம்மா. நம்ம ஊருக்காரம்மா. நீங்க 10 வருஷம் பின்னோக்கி ஏன் சொல்றீங்க? ஏன் இப்ப சொல்லலாமே? இல்ல இப்ப இல்ல. 10 வருஷத்துக்கு முந்தைய நிலைமை இப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க பார்க்க வேண்டாம். ஓ, இன்னைக்கு அதிகரிச்சு. அத சொல்ல வரேன். இப்ப தேர்தல் வந்த பிறகு பீகார்ல வாக்காளர்களை காணணும்னையும் தமிழ்நாட்டை பத்திக்குது. இல்ல 36 லட்சம் பேர் நீக்குறாங்க. அதான் இவங்க எல்லாம் இல்ல இங்க இல்ல அப்படின்றாங்க. அப்போ தமிழ்நாட்டு அரசியல் அல்ல, பீகார் அரசியல். பீகார்ல ஆளை காணணும்னையும் அவன் தமிழ்நாட்டில் இருக்கிறான்னு தமிழ்நாட்டில் இருக்கிறான் புரிஞ்சுக்கிறான். தமிழ்நாட்டில் 10 வருடங்களுக்கு முன்பு இருந்த இந்த வடவர ஆதிக்கம் அதிகமா இருக்கு.